ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரரி லைட் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். இது வந்து ஒரு நாவல். இதை எழுதினது யார் அப்படின்னா எல்எம் மான்ட்கோமரி. 1908 இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலோட ஜேர்னல் என்ன அப்படின்னா கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். இது எங்கே நடக்குது அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துல அவன்லி அப்படின்ற வில்லேஜில் தான் செட் ஆகுது. ஆனி ஷிர்லே அப்படின்ற ஒரு சின்ன ஆர்ஃபன்களை பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். இதனுடைய தீம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜினேஷன், growth, ஃபேமிலி, ஐடென்டிட்டி. இப்போ ஆத்தரை பற்றி பார்த்துருவோம். ஆத்தருடைய நேம் எல்எம் மான்ட்கோமரி. இவங்களுடைய ஃபுல் நேம் என்னென்னா லூசி மான்ட்கோமரி. கனடாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் நவம்பர் 30, 1874 பார்ன் ஆயிருக்காங்க. இவங்க எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா ரூரல் லைஃப்பை வந்து சொல்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க இந்த நாவல் ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸை 1908 எழுதியிருக்காங்க. தன்னுடைய சைல்ட்ஹுட் ஹோமையும் நேச்சரையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஆத்தர் இந்த நாவலை வந்து எழுதியிருக்காங்க. இதனுடைய தீம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஹோப், பிலாங்கிங் அண்ட் இமேஜினேஷன். இந்த தீம்ஸ்லாம் இவங்க ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யாருன்னா ஆனி ஷிர்லே, நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் சொல்லலாம். இவங்க எப்படின்னா ரொம்ப இமேஜினேட்டிவானவங்க. இவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, ஒரு ஆர்ஃபன் கேர்ள். அடுத்த கேரக்டர் மேத்யூ கத்பர்ட். இவர் ரொம்ப கைண்டான ஷையான ஓல்டு மேன். பொண்ணுங்களை பார்த்தாலே கொஞ்சம் வெக்கப்பட்டுருவார். இவருக்கு ஆனிவை ரொம்ப பிடிக்கும். அடுத்த கேரக்டர் மரிலா கத்பர்ட், நம்ம மேத்யூவோட சிஸ்டர். ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, ஆனால் ரொம்ப கேரிங்கானவங்க. ஆனிவுக்கு இவங்க கார்டியனாக இருப்பாங்க. அடுத்த கேரக்டர் யாருன்னா டயானா பேரி, ஆனியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ரொம்ப லாயல் அண்ட் ஜென்டிலான ஆள். அடுத்தது கில்பர்ட் பில்த், இன்டெலிஜென்ட்டான பையன். அடிக்கடி ஆனியை ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக ஆகிடுவான். அடுத்த கேரக்டர் யாருன்னா மிஸ்ஸஸ் ரக்கேல் லிண்டே. இவங்க எப்படின்னா நம்ம வில்லேஜ்லலாம் காசிப் பேசுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்ட்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு காசிப்பான ஆன்ட்டி மிஸ்ஸஸ் ரக்கேல் லிண்ட். இவங்களாம் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸாகவே இருப்பாங்க. இப்போ கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அவன்லி, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிக்ஷனல் வில்லேஜ். இதோட எதை பேஸ் பண்ணி இந்த ஃபிக்ஷனல் வில்லேஜை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட், அதாவது நம்ம ஆத்தருடைய சொந்த ஊர். அதை பேஸ் பண்ணி தான் அவன்லி அப்படின்ற ஃபிக்ஷனல் வில்லேஜை அவங்க எழுதியிருக்காங்க. இதில் க்ளீன் கேபிள்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதனுடைய சிம்பிள் என்னென்னா வார்ம்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த நேச்சர் சீன்ஸ் எல்லாம் எமோஷன்ஸை பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த கதையில் இருக்கும். மொத்தத்தில் இந்த கதையோட செட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ வேர்ல்ட் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் டிஸ்கவரியாக தான் அமைஞ்சிருச்சு. இப்போ தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு மேத்யூ அண்டு மரிலா, இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலை. இவங்க எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய மூதாதையர்களை விட்டுட்டு போன அந்த ஃபார்மில் தான் வாழ்கிறாங்க. அதனுடைய பேர் தான் க்ரீன் கேபிள்ஸ். இது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் அவன்லி அப்படின்ற ஒரு குவைட்டான டவுனில் தான் இந்த க்ரீன் கேபிள் ஃபார்ம் இருக்குது. அங்கே தான் இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேத்யூவுக்கு இப்போ 60 ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மை கவனிச்சிக்கிற அளவுக்கு இவருக்கு போதிய வயசு கிடையாது. 60 ஆகிடுச்சுன்றதுனால இவர் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. அது என்னென்னா நம்ம ஒரு ஆர்ஃபன் பாயை வந்து அடாப்ட் பண்ணிப்போம். நம்ம ஃபார்மெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதனால் சொல்லிட்டு நம்ம அவனை அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல. இந்த விஷயம் அந்த டவுன் ஃபுல்லாக ஒரு காசிப்பாக வந்து பரவிடுச்சு. இதை பரப்பிவிட்டது யாருன்னா மிஸ்ஸஸ் ரக்கேல் லிண்ட். அந்த ஆன்ட்டி தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க மேத்யூவாலையும் மரிலாவாலையும் ஒரு சைல்டை வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம மிஸ்ஸஸ் ரக்கேல் லிண்ட் இவங்க தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மேத்யூ அவருடைய முடிவை ஒரு ஆர்ஃபனேஜில் சொல்லி வச்சிருப்பாரு. இது மாதிரி எனக்கு ஒரு ஆர்ஃபன் பாய் ஒன்று வேணும் அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருப்பாரு. இப்போ அவனை அழைச்சிட்டு வரதுக்காக ட்ரெயின் ஸ்டேஷன் போவார். மேத்யூ எப்படின்னு கேட்டிங்கனாக்க அவருக்கு விமனை கண்டாலே கொஞ்சம் பயம். பயம்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஷை ஆகிடுவான்னு சொல்லலாம். பேசவே மாட்டார் பொண்ணுங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரியான கேரக்டர். அங்கே ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்திருக்கிறது ஒரு பொண்ணு. ஆர்ஃபன் கேர்ள் அமுச்சு விட்ருக்காங்க. அந்த ஆர்ஃபனேஜ்கிட்ட அவர் கேட்டது என்னன்னாக்க ஒரு பையனை கேட்டிருப்பாரு. ஆனால் அந்த ஆர்ஃபனேஜ் மிஸ்டேக்காக என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க ஒரு பொண்ணு அமுச்சு வச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 11 ஆகுது. அந்த பொண்ணு தான் ஆனி ஷிர்லே. ஆனியோடைய டாக்கட்டிவ்னஸும் அவங்களுடைய ஸ்பிரிட்டும் மேத்யூவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டே தன்னுடைய சிஸ்டர் மதிலாட்ட போய் சொல்கிறாரு, நம்ம பேசாமல் அந்த பொண்ணை வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மதிலாவுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல. கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. சரி நீ கொஞ்சம் காலம் வந்து எங்கள் கூட தங்கு. உன்னை பிடிச்சிருந்தா நான் வேணால் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மதிலா வந்து சொல்லிவிடுவாங்க.
அதே மாதிரி கொஞ்ச நாள் வந்து ஆனி அங்கே தங்கியிருப்பாங்க. மதிலாவுக்கும் பிடிச்சி போயிடும். சரி நீ இனிமே இங்கே இருந்துக்க அப்படின்ற மாதிரி ஆனிக்கு மதிலா பெர்மிஷன் குடுத்துடுவாங்க. ஆனி ஒரு புவரான ஆர்ஃபன். என்னதான் அப்படி இருந்தாலுமே, அவங்க வந்து ரொம்ப டாக்கட்டிவாவும், ஹேப்பியாவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சமூகத்தில வந்து எப்படி பேசணும், நடக்கணும் அப்படின்ட்டுலாம் தெரியாது. அவங்களுக்கு படிப்பறிவுமே கிடையாது. யாருக்குன்னா நம்ம ஆனிக்கு. ஆனாலுமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை வாழ்க்கை ஒண்ணு இருந்துச்சு. அதில எப்படின்னா, ரொம்ப ஆப்டிமஸாவும், ஜெனரஸான ஸ்பிரிட்டாவும் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆனிக்கு எப்படின்னா, இந்த கோட் ஆஃப் மேனர்ஸ்லாம் தெரியாது. எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்வாங்க. 11 வயசு தான்றனால ரொம்பவுமே ஜாலியா, ஹேப்பியாவும் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, அவங்களுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ பொண்ணு மாரியே நடந்துக்க தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்க மகிழா கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு போவாங்க. எப்படி அந்த ஆனி போவா அப்படின்னாக்க, ஃபுல்லாவே வந்து வைல்டு ஃப்ளவர்ஸ வியர் பண்ணிட்டு, அங்கே அந்த ட்ரெஸ் கோட்ல தான் அவ போயிருப்பா. அங்கே போன இடத்துல மிஸ்ஸஸ் ரக்கேல், நம்ம வதந்தி ஆன்டி, அவங்க ஆனிய பார்த்து, "என்ன உன் தலைமுடி வந்து சிவப்பு கலர்ல இருக்கு" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சு விட்டுருவாங்க. இத பார்த்துட்டு ஆனி அவங்கள்ட்ட கத்தியே விட்டுருவா. மரிலாவோட ரூல்ஸையும் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஆனி ரொம்பவுமே ட்ரை பண்ணுவா. ஆனா அப்படியே இருந்துமே நெறையாவே மிஸ்டேக் செஞ்சுடுவா நம்ம ஆனி. இப்படிதான் ஒரு வாட்டி கேக்கு செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதில வெனிலாக்கு பதிலா லிமனட்ட யூஸ் பண்ணி விட்டுருவா. அங்கே கேக் செஞ்சுட்டு இருக்கும்போது ப்ளம் புட்டிங் சாஸ்ல எலிய கொதிக்க விட்டுருவா. கொதிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரே பண்ணும்போது ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாவும் இருக்கும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரெடிகுலஸா ப்ரே பண்ணுவா. இப்படிதான் ஆனி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கதையில ஃபுல்லாவே சொதப்பி வச்சிருப்பா. இந்த குயின் கேபிள்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனாவுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதனாலயே அவ என்ன பண்ணுவான்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அங்கே விளையாடிட்டு இருப்பா. அங்க அவனிலையில அவ டயானா பேரி அப்படின்ற பொண்ண பார்ப்பா. அந்த டயானா பேரி யாருன்னா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொல்லலாம். அந்த டயானா பேரிய பார்த்து கொஞ்ச நாள்லயே நம்ம ஆனி நல்லா க்ளோஸ் ஆயிடுவா. நல்லா 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு நாள் ஆஃப்டர்நூன் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது, நம்ம ஆனி என்ன பண்ணுவான்னா, டயானாவ டீ குடிக்க கூப்பிடுவா. அப்படி கூப்பிட்டுட்டு, அங்கே நான் ஆல்கஹாலிக் ரோஸ்பெர்ரி கார்டியல குடுக்கறதுக்கு பதிலா, கரண்ட் ரெட் வைன் எடுத்து குடுத்துருவா. டயானா வீட்டுக்கு போம்போது குடிச்சிருக்க மாரி போயிருப்பா. அங்கே டயானா அவள பார்த்துட்டு, "இனிமே ஆனி கூட நின்னு சேரக்கூடாது. ஆனி வந்து கெட்ட பொண்ணு. ஆனி வேணுக்குனே தான் இப்படி பண்ணிட்டா" அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அதனால 2 பேருமே வந்து இனிமே பேசிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருவாங்க. இப்படியே ஆனியும், டயானாவும் ரொம்ப நாள் பேசிக்கவே இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் டயானாவோட சிஸ்டர் வந்து குரூப் அப்படின்ற டிசீஸ்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த குழந்தை. அது எப்படின்னாக்க, அதுலேருந்து அவங்க மூச்சு விட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஆனியா தான் போய் அந்த குழந்தைய காப்பாத்தியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் மிஸ்ஸஸ் பேரி யாருன்னா நம்ம டயானாவோட அம்மா. அவங்க வந்து, "சரி இனிமே நீங்க மறுபடியும் வந்து பேசிக்கங்க. நீயும் டயானாவும் இனிமே ஃப்ரெண்ட் ஆயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனிகிட்ட சொல்லிடுவாங்க. அதனால மறுபடியும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம யாருன்னா நம்ம ஆனியும், டயானாவும். இப்ப நம்ம ஆனி ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த அவன்ல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போய் யார பார்ப்பாங்க அப்படின்னாக்க, கில்பர்ட் பெல்ட் அப்படின்ற இன்னொரு ஸ்டூடண்ட்ட பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டதும், நம்ம கில்பர்ட் என்ன பண்ணுவான்னா, ஆனிய வந்து கேரட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு சிவப்பு கலர்ல முடி இருக்கு அப்படின்ட்டு. அது கூப்பிட்டது மட்டும் இல்லாம, அவரோட ஜடைய பிடிச்சு இழுத்துவான். ஆனிக்கு எப்படின்னாக்க, அவரோட ஜடைய பத்தி யாராச்சும் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்பவுமே கோவமாயிடுவாங்க. இவன் வேற முடிய புடிச்சு இழுத்துட்டான்றதுனால அவன்கிட்ட சத்தம் போட்டுட்டு, ஸ்லேட் எடுத்து அவன் மண்டையிலயே அடிச்சுருவாங்க. இது எப்படி ஆகும்னாக்க, இதுக்கப்புறம் ஆனியோக்கும், கில்பர்ட்டுக்கும் பெரிய ரைவலரி வந்து ஆரம்பிச்சுருவாங்க. எப்ப பார்த்தாலும் 2 பேருமே சண்டை போடுற மாரி அமைஞ்சு போயிடும். 2 பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க தான். ஆனாலுமே வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் தான் காரணம். இது இந்த நாவல் முடியிற வரைக்குமே இவங்க 2 பேருக்குள்ள அந்த ரைவல்ரின்றது வந்து இருந்துட்டே இருக்கும். இப்போ ஆனி ரொம்ப வளர்ந்துட்டாங்க. அவங்க வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய சைல்டிஷ்னஸ்லாம் வந்து இப்போ வந்து கிடையவே கிடையாது. முன்னாடி மாரி இந்த கற்பனை பண்ணிட்டு விளையாடுறதெல்லாம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கே ஒரு டீச்சர் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்க யாருன்னா மிஸ் டாசி. அவங்க தான் ஆனிய வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, குயின்ஸ் அகாடமிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. நீயும் போய் அதில சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனிய வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ 4 வருஷம் ஆயிட்டு. இந்த 4 வருஷமாவும் கில்பர்ட்டும் ஆனியும் ரொம்ப அமைதியா இருந்துட்டதுனால, அவங்களுக்குள்ள இருந்த அந்த காம்படிஷன்லாம் மாறி, ரொம்ப அஃபெக்ஷனேட் அண்ட் ஃபெமிலியர் ரைவலரியா மாறிடுச்சு.
இப்போ ஆனி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி குயின்ஸ் அகாடமிக்கு போறாங்க. ஆனி மட்டும் போகல. ஆனி கூட சேர்ந்து நம்ம கில்பர்ட்டும் பாஸ் பண்ணியிருப்பாரு. அவருமே குயின்ஸ் அகாடமிக்கு வந்து போயிருப்பாங்க. இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, மேத்யூவையும் மகிலாவையும் நல்லா ப்ரவுடா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக, ஆனி ரொம்ப அவங்களோட ஸ்டடியில ஹார்ட் ஃபெல்டடா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவேரி அப்படின்ற ஸ்காலர்ஷிப்பையும் அவங்க படிச்சு வின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் தான் அடுத்து அவங்க படிக்க போற அந்த 4 வருஷம் காலேஜில யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம், ஃப்யூச்சர்ல நல்லா வந்துடுவோம் அப்படின்னு ஆனி நினச்சிட்டு இருப்பாங்க. நினச்சிக்கிட்டு இது மாதிரி கிரீன் கேபிள் வீட்டுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, மேத்யூ இருக்கார்ல, அவருக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனை இருந்திருக்கு. அதனால ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. மேத்யூ தான் இறந்துட்டாருன்னு பார்த்தோம்னா, நம்ம மெரிலா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பிளைண்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆனிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால ஆனி வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. சரி இனிமே நம்ம வந்து கிரீன் கேபிள்ஸ்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அவங்களோட ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு, நம்ம கிரீன் கேபிள்ஸ்லயே இருந்துக்கலாம். மரிலாவ பார்த்துக்கலாம். மேத்யூ தான் இறந்து போயிட்டாரு. இனிமேலாச்சும் நம்ம மரிலாவ பார்த்துக்குவோம் அப்படின்ற மாரி இவங்க முடிவெடுத்து, கிரீன் கேபிள்ஸ்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்கத்தில இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்து டீச் பண்ணலாம். பக்கத்தில இருக்க ஸ்கூல்ல போய் நம்ம டீச்சரா வேலை பார்த்துரலாம் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. இது தெரிஞ்ச கில்பர்ட்டும், அவருடைய போஸ்டிங்கான டீச்சர் போஸ்டிங்க விட்டுட்டு வந்துடுவாரு. அவருக்கு எங்க கிடைச்சிருக்குனாக்கா, அமேனியில வந்து டீச்சர் போஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும். நம்ம ஆனி கூட இருக்கணுன்றதுக்காக நம்ம கில்பர்ட்டும், அவருடைய டீச்சிங் போஸ்ட்ட வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. 5 வருஷம் ரைவல்ரிக்கு அப்புறம் கில்பர்ட்டும், ஆனியும் நல்ல குளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்ப இருப்பாங்க. அது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, ஆனிவுக்காக தன்னுடைய போஸ்டிங்கே விட்டு வர அளவுக்கு கில்பர்ட்டுக்கு அவங்க மேல நல்ல அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஆனி மரிலாக்காக அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால, அவங்க ஃப்யூச்சர்ல இருக்கக்கூடிய அந்த பாத் வந்து ரொம்பவுமே நேரோவ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போறாங்கன்றது தெரியல. அப்படி இருந்தாலுமே கூட ஆனி வந்து என்னவா யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஆப்டிமிஸ்ட்டா இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப்ல நல்லது நடக்கும். ஃப்யூச்சர்ல நம்ம இதோட ஒரு பெரிய இடத்துக்கு போவோம் அப்படின்னு ரொம்ப ஆப்டிமிஸ்ட்டா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதோட இந்த நாவல் முடிஞ்சிடும். இப்ப இந்த ஸ்டோரியோட தீம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமேஜினேஷன். ஆனி சாதாரண லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாலும், அவங்க ரொம்ப மேஜிக்கா அத நெனச்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு ஐடென்டிட்டி அண்ட் குரோத். ஆனியோட ஜர்னி எப்படி ஆர்ஃபன்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான யங் வுமனா மாறிடுச்சு அப்படின்றத இந்த ஸ்டோரியில காமிச்சிருக்காங்க. இன்னொரு தீம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ். இது எப்படின்னா, அவங்க மத்தவங்க கூட இருந்த அந்த பாண்ட்ஸ் தான் அவங்கள ரொம்ப மெச்சூரிட்டியா மாத்திருச்சு. இன்னொரு தீம் என்னன்னா, ஃபேமிலி அண்ட் பிலாங்கிங். கிரீன் கேபிள்ஸ் இவங்களுக்கு ஒரு புதிய வீடே குடுத்துச்சு. அதோட லவ்வும் தான். அடுத்த தீம் எஜுகேஷன் அண்ட் ஆம்பிஷன். ஆனியோட அகாடமிக் தீம்ஸ்லாம் ரொம்பவுமே ஹையா இருந்துச்சு. அவங்க அவங்க மேல வச்சுக்க நம்பிக்கைய இந்த ஸ்டோரியில ரொம்ப அழகாவே காமிச்சுட்டாங்க. அடுத்த தீம் என்னன்னா, லாஸ் அண்ட் ரெசிலன்ஸ். என்னதான் அவங்கள சுத்தி ரொம்ப சாரோவான இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும், அத தாண்டி நம்ம பெரிய இடத்துக்கு வருவோம் அப்படின்ற ஹோப் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதையும் இந்த ஸ்டோரியில காமிச்சிருக்காங்க. இப்போ லிட்ரரி அனாலிசிஸ பார்த்துடுவோம். இந்த ஸ்டோரியில பில்டங்ஸ் ரோமன் அப்படின்ற டெர்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இத எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஒரு கேரக்டர் அது சின்ன வயசுலேருந்து எப்படி கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த டெர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பில்டங்ஸ் ரோமன இந்த ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நெரேட்டிவ் டோன் எப்படின்னா, ஹியூமரஸ், நாஸ்டாலஜிக் அண்ட் மாரலா இருந்துச்சு. நம்ம ஆத்தரோட லாங்குவேஜ் வந்து நேச்சரையும், எமோஷனையும் செலிப்ரேட் பண்ற விதமா அமைஞ்சது. இதுக்கான சிம்பலிசம்ஸ் என்னென்னன்னா, கிரீன் கேபிள்ஸ் அதோடைய சிம்பலைஸ் ஹோம் அண்ட் பிலாங்கிங். அடுத்த சிம்பல் வந்து ரெட் ஹேர். அது எத சிம்பலைஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் இன்செக்யூரிட்டி. ஏன்னா, அந்த ரெட் ஹேர் அப்படின்றது நம்ம கதையில ஆனிக்கு மட்டும் தான் இருந்துச்சு. வேற யாருக்குமே அந்த ரெட் ஹேர் அப்படின்றது கிடையாது. அடுத்த சிம்பல் என்னன்னா, இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன் எத சிம்பலைஸ் பண்ணுச்சுன்னா, ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். இமேஜினேஷன்ல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது. நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஃப்ரீடமாவும் யோசிக்கலாம் அப்படின்றத காமிக்க தான் இந்த இமேஜினேஷன் அப்படின்ற சிம்பல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில ஆனியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எத ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, த பவர் ஆஃப் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். இப்ப இந்த ஸ்டோரியோட மாரல் அண்ட் லெகசி என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நம்மளோட இமேஜினேஷனுக்கு நம்ம வேல்யூ குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, சின்ன சின்ன சந்தோஷத்துல தான் லைஃபோட பியூட்டியே அடங்கியிருக்கு. இதுங்க தான் இந்த ஸ்டோரியோட மாரல்ஸ். ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்
இன்னமும் கூட ஒரு குளோபல் கிளாசிக்கா பார்க்கப்படுது. ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் கனவு காண்றதுக்காகவும், ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறதுக்காகவும், இந்த ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ்ன்ற ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பயரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.